சின்ன பிள்ளையில வந்து புரட்சி தலைவரோட பேரை சொன்னா எங்க அப்பா தலையில அடிப்பாங்க, தம்முன்னு போட்டு ஓடுறாரு. என்னடா உங்க கூட கவுனி விளையாண்டவரா, பெரியப்பான்னு கூப்பிடுறாரு. அன்னையிலேருந்து நான் அவரை பெரியப்பான்னு தான் கூப்பிட்டேன். ஏன்பா பெரியப்பா மாதிரி நீ சண்டை போட மாட்டேங்கிறீங்களே, டான்ஸ் ஆட மாட்டேங்கிறீங்கன்னு அப்பா பார்த்தேன். பெரியப்பான்னு சொன்னோன்னா இப்போ இப்படிவா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டானே. ஒரே அழகாட்சி படமா பண்றீங்களே நீங்க, பெரியப்பா மாதிரி கொஞ்சம் ஜாலியா படங்கள் பட்டுங்கன்னு என்னை பார்த்து சரி சரி இருக்கட்டும். உலகம் சுற்று வாலிபன் பிரீமியர் ஷோ நடக்குது. பரபரப்பு எல்லாம் உடன் பரப்புகள்லாம் பயங்கர சத்தம் ரகல. என்னை யாரும் தெரியல இப்போ யாருக்கும். வந்தாரு பெரியவர், அப்படியே மூக்கு அப்படி பார்த்தாரு. எல்லாம் ஒரே கிளாப்ஸ். நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். நேரா வந்து என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்தாரு. முடிச்சோடனே வெளியே போனோன்னே அப்படின்னு வாயை பிறந்துட்டு போனவன் தான் எங்க அப்பா. என்னடா எங்க அண்ணன் உன்னை அசத்திட்டாரான்னு கேட்டாரு. பெரியப்பா புரட்சி தலைவரோட பெரிய ஃபேன். அதே மாதிரி கொஞ்ச வருஷத்துக்கு முன்னம் புரட்சி தலைவி அம்மா அவரோட ஷூட்டிங்க்கு நாங்க ஓடுறேன். அப்பா வந்து ரொம்ப புரட்சி தலைவி அம்மா வந்து ரொம்ப பிரியமா அம்மு அம்மு தான் கூப்பிடுவாங்க. அப்பாவோட ஷூட்டிங் போயிருக்கேன். அங்க அப்பா சொல்றாங்க, அம்மு இந்த தடி பையன் என்ன பார்க்க வரலப்பா, உன்னதாமா பார்க்க வந்திருக்காங்க. புரட்சி தலைவர் மேலேயும் அம்மா மேலேயும் வந்து பயங்கரமான நான் ஃபேனா இருந்த வேண்டாம். சுமதியன் சுந்தரி ஷூட்டிங்கு அப்ப வந்து அப்பா வந்து ஒரு தரம் ஒரே தரம்னு இந்த அம்மா கூட வந்து ஷூட்டிங்கு வந்து நான் வந்து அப்படியே தாவிட்டு போவேன். சின்ன பிள்ளை நான். அம்மா ஷூட்டிங்கை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அப்பா அப்படி ஒரு மலை மேலே ஏறி போகணும். நான் அப்பாவுக்கு வந்து கையை கொடுத்து மேலே தூக்குறேன். அப்பா வந்து டேய் அங்கே கை கொடுறாங்க. யாருக்குப்பா? டேய் அம்முக்கு கை கொடுறாங்க. நான் உடனே தந்தன தந்தன தான வருடம். இதை வந்து நான் அம்மா கிட்ட நான் சொன்னேன். அம்மா சிரிச்சு சிரிச்சு மேலையில அன்னையிலேருந்து அவ்வளோ பிரியமா பழகுவாங்க.